உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுகள் போர் நடக்குமா நடக்காதா இந்த கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இந்த கேள்வியில் யூதர்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். குழம்பி போய் இருக்கிற நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய தலைமையும் டொனால்ட் ட்ரம்பில் எரிச்சல். மூன்றாவதாக நாம் முக்கியமாக பார்ப்பது அறைகோல் விடுக்கின்றார் ஈரானுடைய உச்சபட்ச ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கமேனி அவர்கள். கமேனியுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம் பார்ப்போம், ஹெர்மூஸை பார்ப்போம், அப்புறம் அமெரிக்கா அனுப்பியிருக்கக்கூடிய ஆயுதங்கள், ரஷ்யாவுடைய எச்சரிக்கை, நிறைய செய்தி இருக்கு. ப்ரிப்பராக நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான செய்திகளில் முதல்ல சையத் அலி கமேனி அமெரிக்காவுக்கு 4-5க்கு மேற்பட்ட வேண்டுதலை அல்லது எச்சரிக்கையை ஒரு 5 அரை மணி நேரத்தில் வைத்திருக்கிறார். முதலாவதாக அமெரிக்கா 47 ஆண்டுகளால் அமெரிக்காவை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள், அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது, எங்களின் வலிமையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அமெரிக்காவுடைய இராணுவத்தை நாங்கள் எல்லா நிலைகளிலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். மூன்றாவது, உலகின் வலிமையான அமெரிக்க இராணுவத்தை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்ற அதே நேரத்தில் உலகின் வலிமையான மிகப்பெரிய கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட அனைத்தையும் ஈரானுடைய ஏவுகணைகள் மூலம் சமுத்திரத்தின் ஆழமான பகுதியில் மூழ்கடிப்பதற்கான வலிமையும் ராஜதந்திர செயல் திட்டமும் எம்மிடத்தில் இருப்பதாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி கூறியிருக்கிறார். நான்காவது அவருடைய கூற்றில் அமெரிக்கா முடிவுகளை எடுத்துக்கொண்டு மேசைக்கு அழைப்பது தவறு. எந்த ஒரு பிரச்சனையும் அமர்ந்து பேசிக்கொண்டு அந்த பேச்சினூடே ஏற்படுகிற ஏற்ற இறக்கங்கள், புரிதல்களுக்கு ஏற்ப தீர்வுகளை எட்டப்பட வேண்டும் அல்லாமல் முன்னரே முடிவுகளை எடுத்துக்கொண்டு அந்த முடிவுகளை எமது உச்சந்தலையில் திணிக்கும் மோசமான காரியங்களை அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு நடக்கிறது எடுத்து வருவதை நான் கண்டிக்கின்றேன். நாங்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் நான்காவது சொல்லியிருக்கிறார். ஐந்தாவதாக IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ன சட்டத்திட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அதே சட்டத்திட்டத்தை பின்பற்றுகிற உலக நாடுகளை ஒப்பித்தான் எங்கள் நாடு செய்து கொண்டிருக்கிறதை அல்லாமல் நாங்கள் புதிதாக ஒன்றையும் செய்யவில்லை என்று அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை ஆலோசனையை உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி அரை மணி நேரத்தில் தனது பதிவில் குறிப்பாக எஸ் தளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி என்றால் ஈரான் மிக தயாராகவும் ரெடியாகவும் போரை எதிர்கொள்ள காத்திருக்கிறார்கள். ஜெனீவாவினுடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஹெர்முஸ் வளைகுடா பகுதிகளில் ஈரான் மிக கடுமையான தனது இராணுவ பயிற்சியை மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி நாசகார கப்பல் சீனா, அதாவது ஈரானுடைய பரசீக கடல் எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றது தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து 700 கிலோமீட்டருக்கு அப்பால் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் ஊர்ஜிதப்படுத்துவதையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இரவு அமெரிக்கா 50 போர் விமானங்களை F-15, F-16, F-22, F-18, ஹார்னட், F-35 போன்ற 50க்கு மேற்பட்ட ராஜ குண்டுவீச்சு விமானங்களை மீண்டும் அதிகப்படியாக மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைத்திருப்பதில் அமெரிக்காவினுடைய திட்டம் தெளிவாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பென்டகன் ஆலோசகர்கள், செனட் உறுப்பினர் கிரஹாம் போன்றவர்கள் இந்த போர்
90 விழுக்காடு ஆரம்பிக்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அவர்கள் தனது கருத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய ஆலோசகர்கள் பலர் கூறுவதை கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப கோபமும் எரிச்சலும் அடைந்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே செய்தியினூடே புரிந்து கொள்ள முடிகின்றது. என்ன காரணம் என்றால், சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ், அமெரிக்க ஆலோசனை தலைவர்கள் உலகளாவிய பார்வையினூடே ஈரானை தாக்க வேண்டாம், ஈரானை தாக்கினால் நீண்டகால அதன் விளைவுகள் அமெரிக்காவுக்கு படுபயங்கரமான பாரதூர செயல்பாட்டுகளை ஒருவேளை ஏற்படுத்தினால் இதனை தற்காத்து கொள்ள, இதிலிருந்து வெளிவர அமெரிக்கா நீண்டகாலம் ஆகும் என்பதையும், போர் என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்ற பலமான ஆலோசனை யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூட சர்வதேச செய்திகள் நமக்கு தெரிகின்றது. இதற்கிடையே ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஐஏஇனுடைய நடவடிக்கைகள் மோசமானதாகவும் உலக ஒழுங்குகளுக்கு மாற்றமாக இருப்பதாகவும் வேறு யாராவுடைய ஒரு இன்ட்ரெஸ்டுக்கு உட்பட்டு அவர்கள் ஈரானை அழுத்த முயற்சி செய்வதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிற நேரத்தில் புட்டினுடைய உதவியாளர் நிக்கோலஸுடைய கருத்தையும் நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு கலச்சூழல் இருக்கின்றது. இதற்கிடையில் வளைகுடாவில் கூட்டு பிராந்திய இராணுவ பயிற்சி நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் ஏற்கனவே சொன்னோம். ரஷ்யாவினுடைய கப்பல் ஸ்டோங்கி என்ற பால்டிக் போர் கப்பல் இதில் கலந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, ஈரானுடைய கப்பல்கள், குறிப்பாக சையத் ஷாஹித் போன்ற கப்பல்களும் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சிராஜுதீன் என்கின்ற சையத் ஷாஹித் சிராசுத்தீன் என்கின்ற கப்பலும் இந்த முதற்கட்ட கடல்சார் பயிற்சியில் வந்திருப்பதும், ஈரான் பல நிலைகளில் பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் சென்று கொண்டிருக்கிற போதே அவர்கள் பிரிப்பராகி வருவதையும் நாம் மிக கவனமாக எடுத்துக்கொள்ளணும். அப்படி என்றால் அமெரிக்கா போருக்கு தயாராகி வருவதை போன்று ஈரான் போருக்கு தயாராகி வருகிறது. அமெரிக்கா தனது படைகளை நகர்த்தி வருவதனூடே நாம் சந்திக்கின்றோம். ஆனால் ஈரான் பிராந்தியத்தில் இருக்கும் இடத்தில் வலிமைப்படுத்த வேண்டும் என்றே அல்லாமல் இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான ஒரு தொலைவுக்கு தனது படைகளை நகர்த்த தேவையில்லை என்பதையும், முக்கூட்டு பயிற்சியில் சீனா ஏற்கனவே ஈடுபட்டிருந்ததையும், ஸ்டோங்கி கப்பல்கள் வந்திருப்பதையும், அதாவது ரஷ்ய கப்பல்கள் வந்திருப்பதையும், ரஷ்யாவினுடைய புட்டின் பாதுகாப்பாளர் அசிஸ்டன்ஸ் நிக்கோலஸ் அவருடைய கருத்து, வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் கருத்தும் ரஷ்யா ஆழமான ஒரு நுணுக்கமான ஆதரவை ஈரானுக்கு சீனாவை அடுத்து வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறதா என்றால் அது தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. 2 வாரம் கொடுத்திருக்கிறாங்க, ஆனாலும் அது ஒருபோதும் வெற்றியில் முடியப் போவதில்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய கண்டிஷன், அணு ஆயுதங்களை ஒப்படையுங்கள், அது சாத்தியமில்லை. அணு ஆயுதங்கள் குறித்து பேசலாம். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை துணை செயலாளர் என்ன சொல்லியிருக்கிறார்? பேசலாம், ஆனால் எங்களுக்கு மேலே நீங்கள் விதித்திருக்கிற அந்த பொருளாதார தடை நீக்கணும் அப்படின்னு அவர் வலிமையாக வச்சிருக்கிறார். அமெரிக்கா ஒருபோதும் நீக்கப் போவதில்லை. இரண்டாவது, ஆக்சிஸுடைய செய்திகளை நாம் பார்ப்போம். ஆக்சியோசிஸ் அமெரிக்காவினுடைய நாளிதழில் செய்திகளில் ஏவுகணைகள் திட்டங்களை குறித்து அவர்கள் வலிமையாக வைத்து கொண்டிருக்கிற நேரத்தில், ஏவுகணைகள் திட்டங்கள் இஸ்ரேல் அமெரிக்கா போரை ஆரம்பித்து ஈரானை முழுவதுமாக துவம்சம் செய்து, ஈரான் அணு ஆயுதம் இல்லாத நாடாகவும், ஈரான் தன்னை பாதுகாப்பதற்கு கூட ஏவுகணை இல்லாத நாடாகவும் மாற்ற வேண்டும் என யார் விரும்புகிறார்?
இஸ்ரேல் விரும்புவதாக அக்சியோசிஸ் தன் செய்தியில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஆதாரங்கள் அக்சியோஸிடம் அமெரிக்காவுக்கு அதிக தேவை ஏற்படலாம், நேரம் ஏற்படலாம், இன்னும் காலதாமதம் ஏற்படலாம், 15-20 நாட்களுக்கு மேல் ஆகலாம் என்றும் அக்சியோசிஸ் கதை தெரிகிறது. இந்த நிலையில் அக்சியோஸ் டொனால்ட் ட்ரம்ப் மிகுந்த சலிப்படைந்த நிலையில் இருப்பதாகவும் தன் செய்தி கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 2 வாரங்களில் ஒரு விரிவான முன்மொழிவுடன் ஈரான் திரும்பி வர வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்திருக்கிறது, அமெரிக்கா கட்டுப்பாடு விதித்திருக்கிறது என்று குறிப்பிட்ட அக்சியோசிஸ், ஈரான் அமெரிக்க அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அமெரிக்கா கடும் அழுத்தத்தை ஈரானுக்கு வைத்திருப்பதாகவும் கூட அக்சியோசிஸ் சொல்கிறது. 2025 ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளை மாளிகை மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கிடையில் முடிவு செய்ய இன்னும் 2 வார காலக்கெடுவை அமைத்தது மட்டுமல்லாமல் 3 நாட்களுக்கு பிறகு அவங்க திடீர்னு மிட்நைட் ஆபரேஷன் செய்தார்கள். நல்லா கவனிங்க. அதே போன்று தற்போது மிட்நைட் ஆபரேஷன் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்காமல் நடந்தது. ஆனால் இப்போது நடக்கலாம். ஈரானோடு ஒரு ராஜதந்திர முன்னேற்றம் அடிவானத்தில் இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இது சாத்தியமே இல்லப்பா, போர் நடக்கும் அப்படின்னு அக்சியோசிஸ் சொல்கிறது. அப்ப அக்சியோசினுடைய கருத்து தெளிவானது. வானத்தின் அடிப்பகுதியில் ஒரு ஒளிக்கீற்று தெரியவில்லை, அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கின்றது. அதை போன்று நாம் இங்கே கூறும்போது சையத் அலி கமேனியுடைய நிபந்தனைகள், 2 இஸ்ரேலிய அதிகாரிகள் கூட்டுப்படி போர் 90 விழுக்காடு நடக்கலாம், அமெரிக்காவினுடைய சில எக்ஸ்பர்ட் போர் நடத்தக்கூடாது, ரொம்ப எரிச்சலும் குழப்பத்திலும் அமெரிக்க அதிபர் இருக்கிறார். இஸ்ரேல் அமெரிக்கா போரை ஆரம்பித்து ஈரான் நாட்டின் அனைத்து பகுதியிலும் துவம்சம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் அடிவாற்றுக்கிடையில் ஈரானோடு ஒரு ராஜதந்திர முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என அக்சியோசிஸ் செய்தியில் தெளிவாக தெரிவித்து விட்டது. அடுத்து நம்ம இஸ்ரேல்லேருந்து ஒரு செய்தி பத்திரிக்கை வருது, உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் டைம்ஸ். அதோடைய செய்தியை பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்டகனை பொறுத்தவரை எதை அறிய விரும்புகிறார்கள் என்று தெரியல அப்படின்னு இஸ்ரேலுடைய அஃபீஷியல் இஸ்ரேல் டைம்ஸ் அரசுக்கு ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி ரொம்ப உறுதியானவர், அனைத்து விருப்பங்களுக்கும் மேசையில் தான் உள்ளதே தவிர ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியலை. இராணுவ அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டது ஈரானின் கடற்கரையிலும் வானத்திலும் வருகிறது அப்படின்னு ஈரானை பற்றி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் சொல்லுது. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பா, பெண்டகனில் பெண்டிங்லே இருக்கிறது, முடிவை சீக்கிரம் எடுங்க. ஈரானை பாருங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ப்ரிப்பரேஷனை வானத்தில் விட்டு அடித்து பார்க்குறாங்க, கடலில் விட்டு அடித்து பார்க்குறாங்க. என்ன, நீங்கள் இன்னும் ஏன் தாமதிக்கிறீர்கள் என்று இஸ்ரேல் டைம்ஸ் அமெரிக்காவை தூண்டுகின்றது. அமெரிக்காவின் ஒரு நீண்ட பலவார பிரச்சாரங்களாக இருக்கும் பட்சத்தில் புதன்கிழமை அக்சியோசிஸின் செய்தித்தளத்தில் பல விவரங்கள் தெரிவித்திருப்பதையும் நான் ஏற்கனவே சொன்ன செய்தியையும் இஸ்ரேல் டைம்ஸ் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெள்ளைமானி அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார்னால், 90% வைத்து கொள்ளலாம், இது ஒரு அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு நடவடிக்கையாக இருக்கும் என்றும் இஸ்ரேல் டைம்ஸ் தன் செய்தியினுடைய பதிவு செய்திருக்கிறது. 12 நாட்கள் போரை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார்கள். மேலும் பலர் எதிர்பார்த்ததை விட இந்த போர் மிக நீண்ட பெரியதாக இருக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சலிப்படைந்து விட்டார் என இஸ்ரேல் டைம்ஸ் செய்தியில் ட்ரம்பின் ஆலோசகர் ஒருவர் தெரிவித்ததாகவும் கூட இஸ்ரேல் டைம்ஸ் தன் செய்தியிலே தெரிவிக்கிறது. 2 இஸ்ரேலிய அதிகாரிகள்
போர் இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக வெடிக்கப் போகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஐடிஎஃபினுடைய ஹோம் ஃப்ரண்ட், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மியினுடைய ஹோம் ஃப்ரண்ட்ஸ் கமாண்டர் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இஸ்ரேலுக்கு இது ஒரு சவாலான நாட்களாக நகரப்போகிறது என்றும், நெசட்டினுடைய இஸ்ரேல் நாடாளுமன்றத்தினுடைய வெளிவிவகாரத்துறை மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவரான லீக்கு எம்கே போஸ் பிஷ்முத் புதன்கிழமை ரொம்ப தெளிவாக தெரிவிச்சிட்டார். இது ஒரு பெரிய சவால், அமெரிக்கா மௌனியாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஈரான் மோதல் எப்போது வரும், எப்போது நடக்கும் என்று கேட்காத ஒரு இஸ்ரேலிய சாமானியனே இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க, போர் எப்போது வரும்? பொதுமக்கள் போருக்கு தயாராக உள்ளார்கள், அதிகாரிகள் தயாராக உள்ளார்கள். யார் சொல்றா? இஸ்ரேலிய டைம்ஸ். ரொம்ப முக்கியமான செய்தி. இஸ்ரேலுடைய பொதுமக்கள் போருக்கு தயாராக இருக்கிறார்கள், இஸ்ரேலுடைய அதிகாரிகள் போருக்கு தயாராக, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஹோம் ஃப்ரண்ட் தயாராக இருப்பதாக நெசட்டினால் இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் நாங்கள் உறுதி செய்கிறோம் என்ற செய்தியை அவர் கூறியதாக இஸ்ரேல் டைம்ஸ் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது. இதற்கிடையே இஸ்ரேல் டைம்ஸ் தனது செய்தியில் ஹெர்மூஸ் பகுதியில் பதட்டத்தோடு ஈரான் தனது நடவடிக்கையை துவங்கிவிட்டதாக அது குறித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டதையும், F-22, F-18 ஹார்னெட், F-35 போன்ற வலிமையான ஃப்ளைட்ஸ் வந்ததை, அதாவது ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்ததையும் இப்பொழுது அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை முழுமையாக தோல்வி அடைந்ததாகத்தான் இஸ்ரேல் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை பேச்சுவார்த்தை தொடரக்கூடாது, இது போர் வர வேண்டும். ஆக நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஆயத்துல்லா கமேனியுடைய எச்சரிக்கை, வேண்டுகோள், ஆக்சியோஸினுடைய செய்தி, அமெரிக்காவினுடைய அதிபருடைய சலிப்பு, அமெரிக்கா வெள்ளை மாளிகை கொடுத்த நிலைப்பாடு, ரஷ்யா நிக்கோலஸினுடைய ஒரு செய்தி, அதே போன்று இஸ்ரேல் டைம்ஸினுடைய பார்வை, பொதுமக்கள் அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 2 வாரங்கள் கொடுத்த போது அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு மிட்நைட் ஹேமர் எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினார்களோ அதற்கு ஒப்பாக தாக்குதல் நடத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது என்பதான் இன்றைய செய்தி. கொதிநிலையில் மத்திய கிழக்கு, ஹெர்மூஸ் தற்போது கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது உலக பொருளாதாரத்தை எப்படி பாதிக்கப் போகிறது? நாளை என்னென்ன முன்னேற்றம்? மீண்டும் சந்திப்போம். நன்றி.